அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாளுக்கு நாள் வந்து மக்கள் வரவேற்பு அமோகமாக இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வந்து 163 தொகுதிகளில் வந்து இது வரைக்கும் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்காரு. மக்கள் வந்து அவரை பெரும் ஆசையோடு அன்போடு வரவேற்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப வீக் ஆகிட்டார். அதாவது அரசியல்லையும் வீக் ஆகிட்டார், மனதளவிலையும் வீக் ஆகிட்டார். அதனால் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் அரசு விழாவில் கூட போயிட்டு அரசியல் பேசினு எதிர்கட்சி தலைவர் வந்து விமர்சனம் பண்ணின்னு, இவருக்கு இன்னொன்றுங்க, பாஜகவை கண்டால் என்ன பயம்னு தெரியலிங்க. இவர் இப்போ எடப்பாடியாரெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆளுங்கட்சி தான், மத்தியில் ஆளுங்கட்சி தான் பாஜக, அப்படி தான் கூட அவர் வந்து ரொம்ப எளிமையாக வந்து ஹேண்டில் பண்ணார். ஆனால் இந்த கமல் படத்தை வந்து எதை பார்த்தால் பயம், அதை பார்த்தால் பயம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்ட்ட பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னாலே தடன்னு ஆடுறாருங்க. அப்படி என்னதான் அவருக்கு பயம் புரியல எனக்கு இது வரைக்கும். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். இன்னைக்கு ராமநாதபுரத்தில் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி, அதில் வந்து கலந்ததுனே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து என்ன பேசினான்னு கேளுங்களேன். மணிப்பூர் கலவரம், கும்பமேளா பலி, இதுக்கெல்லாம் வந்து மத்திய பாஜக வந்து எதுக்குமே எம்பிக்கள் குழுலாம் அனுப்பலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு உடனடியாக எம்பிக்கள் குழு அமைச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டு மேலே அக்கறைன்னு கிடையாது, அடுத்த ஆண்டு வந்து தேர்தல் வரப்போகுது, அதுக்காக தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிது. எதிர்கட்சியான அதிமுக வந்து கூட்டணி வச்சுன்னு இவர் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து தலையாட்டி பொம்மையாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறார். இதை வந்து நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். யார் வந்து தலையாட்டி பொம்மை, யார் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து விரிவாக பார்த்தா தான் புரியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா மீடியாவையும் வந்து அவங்க கைக்குள்ள வச்சுருக்காங்க. அவர் பேசுறது மட்டும்தான் மக்களுக்கு போய் சேர்கிறது. இப்போ நம்ம என்னதான் கரடியாக கத்துறா கூட, நான் வந்து ஒரு வேதனையோடு சொல்கிறேன், அதிமுகவில் இருக்க நண்பர்களே கூட வந்து இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வந்து இப்போ ஷேர் பண்ணுறதில்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால்தான் அவர்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது வந்து புரியும். வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இதை வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அங்கே போய் யாரும் பார்க்கவே இல்லை. ஆனால் இவர்கள் என்ன கேட்குறாங்க, கரூருக்கு மட்டும் ஏன் வந்து எம்பிக்கள் குழுவை வந்து பாஜக அமைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அவங்க வந்து தப்போ ரைட்டோ அதை வந்து விவாதத்துக்குரியதாக வச்சுப்போம். நீங்கள் ஏன் வந்து வேங்கை வயல் போல? அதே மாதிரி மேல்பாதியில் வந்து அங்கே இருக்கிற திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பட்டியலின மக்களை வழிபட அனுமதிக்கவில்லை, ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடி பட்டியலின மக்களை வந்து வழிபடுறதுக்கு உரிமையை தேடி கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த கோயிலையே பூட்டிட்டீங்க. இதுதான் வந்து உங்கள் சமூக நீதி லட்சணம். இதை பற்றி நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்களா, அந்த சம்பவ இடத்துக்கு போனீங்களா, ஏன் போகலை? அதுக்கடுத்தது பரந்தூரில் வந்து இந்த ஏர்போர்ட் வேணான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டு காலம் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு நாளாவது நீங்கள் அங்கே போய் என்னதான் உங்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்களா? நீங்கள் கேட்டிங்களா? இல்லை உங்கள் புதல்வர் கேட்டாரா? யார் கேட்டீங்க? யாராவது கேட்க போனாங்கன்னா அவர்களை வந்து தடுத்து நிறுத்தினீங்க. மேற்கொண்டு பார்க்க போனான்னு சொன்னால் அவங்கள வந்து கைது பண்ணீங்க. இது தொடர்பாக கருத்து தெரிவித்தா கருத்து சுதந்திரத்தை நசுக்கி அவர்களையும் வந்து கைது பண்ணீங்க. நீங்களும் பரந்தூர் போல யாரையும் போகவும் விடலை, அதை பற்றி எழுதினாலும் கைது பண்ணீங்க. இதுதான் வந்து உங்கள் லட்சணம். அடுத்தது அதாவது இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு விவசாயிகள் மீது வந்து குண்டர் சட்டம் போட்டீங்க. கேட்டால் நானும் ஒரு விவசாயி தான் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரும்பு காட்டில் வந்து ஒரு காங்கிரீட்டு பாதையை போட்டு அது நடப்பீங்க, ஷூவை போட்டுன்னு. சும்மாவது வந்து ஒரு பச்சை துண்டை போட்டு நானும் வந்து விவசாயின்னுவீங்க. ஆனால் விவசாயிகள் மீது வந்து குண்டர் சட்டம் போடுவீங்க. இந்த மாதிரி ஒரு அவலட்சணமான ஒரு ஆட்சி எங்கேயாவது இருக்குமா? அவர்கள் வந்து உங்களை சந்திக்க வந்து தலைமை செயலகத்துக்கு வந்தாங்க. அவர்களை நீங்கள் சந்திக்க மறுத்து அவர்களை வந்து கைது செஞ்சீங்க. நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசுகிறீங்க. அடுத்தது துப்புரவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட ரிப்பன் பில்டிங் வாசலில் 13 நாட்கள் இரவு பகல் வெயில் மழைன்னு சொல்லிட்டு பார்க்காம ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு இப்போ அதாவது அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கோசரம் போராடினாங்க. எங்களை வந்து தனியாற்று ஒப்படைக்காதீங்க, நாங்கள் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர்களை சந்திக்க கூட உங்களுக்கு வந்து மனசு வரவில்லை. உங்கள் பையன் வந்து அந்த ரஜினிகாந்த் பட விழாவுக்கு போக வேண்டியவர் இந்த பக்கமாக அந்த பக்கமாக போக வேண்டியவர் வேறு ரூட் எடுத்து போகிறார். அந்த அளவுக்கு துப்புரவு பணியாளர்களை வந்து நீங்கள் குப்பை போல் நடத்தினீர்கள். அவர்கள் மீது பலப்பிரயோகம் செய்து அவர்களை வந்து கைது செய்தீர்கள். இதுவரைக்கும் அவங்களால வந்து அவருடைய உரிமையை கேட்டு போராட வந்து நீங்கள் அதுவும் அனுமதிக்கலை.
அந்த மாதிரி லட்சணத்தில் நீங்கள் வந்து எடப்பாடியார் மீதும் பாஜக மீதும் எங்கள் கூட்டணி மீதும் நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறீங்க. தென் மாவட்டங்களில் பெருமழை பெய்து சென்னை மாதிரியே அங்கேயும் வந்து மக்கள்லாம் பெருமளவு பாதிக்கப்பட்டாங்க, வீட்டுள்ளலாம் தண்ணி போயிடுச்சு. நீங்கள் என்னன்னா அதை பற்றி எதையுமே கண்டுக்காமல் நேராக வந்து டெல்லி போயிட்டு இண்டி கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க. உங்களுடைய செயல்பாடு எப்படி தெரியுமா இருந்தது? இலங்கையில் வந்து தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக வந்து செத்து மடியும் போது உங்கள் அப்பா வந்து சோனியா காந்தி காலில் விழுந்து உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு வந்து அமைச்சர் பதவி கேட்டார், முக்கியமான அமைச்சர் இலாக்கெல்லாம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கோசரம் போனார். அந்த மாதிரி தான் இருந்தது உங்களுடைய இந்த நீங்கள் வந்து இந்த இண்டி கூட்டணி கலந்துக்கிறதுக்கு டெல்லி போன சம்பவம்ன்றது. மரக்காணத்தில் வந்து கலாச்சாரம் கொடுத்து கிட்டத்தட்ட 22-23 பேர் இறந்து போனாங்க. அதையும் நீங்கள் எட்டி பார்க்கல. கள்ளக்குறிச்சியில் வந்து முழுசாக வந்து அரசின் தவறால் வந்து கிட்டத்தட்ட 68 பேர் வந்து மரணிச்சாங்க. அதையும் நீங்கள் கண்டுக்கல. ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதோடு நிறுத்திட்டீங்க. நீங்கள் போய் யாராவது பார்த்தீங்களா? யாராவது பாதிக்கப்பட்டவர்களை வந்து நீங்கள் சந்திச்சிங்களா? நீங்கள் போய் கேட்டிங்களா? இப்போ குழு வரது தப்புன்னு சொல்கிற நீங்கள் அப்போ ஏன் நீங்கள் வந்து கலாச்சார சம்பவத்தப்போ ஏன் போகலை? இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு திருமாவளவன் அவர் வந்து முட்டு வளம்னு ஆகிப்போச்சு அவர் பேர் இப்போ வர. ஏன்னா ஏங்க வந்து அவர் போய் பார்க்கலன்னு கேட்டால் அப்போ வந்து விட்டு செத்தாங்க, இப்போ உடனே செத்துட்டாங்க, அதனால தாங்க முதலமைச்சர் போகலை. அண்ணன் திருமாவளவர்களையே கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து வேமா சூசோ இருக்கணும், இல்லைன்னா வந்து கட்சி நடத்துறதே வேஸ்ட். நீங்கள் இந்த கரூர் சம்பவம் மாதிரியே முன்னாடி உங்கள் ஆட்சியில் மெரினா கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்து போனாங்க இந்த ஏர் ஷோவில். அது வந்து ஏற்பாடு செஞ்சது வந்து உங்கள் கவர்மெண்ட்டு தான். அதுலேயும் வந்து முறை பிரகாரம் ஏற்பாடு செய்யறதுனால தான் 5 பேர் வந்து உயிரிழக்க நேரிட்டது. அவர்களை இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் நீங்கள் சந்திச்சிங்களா? இப்போ மட்டும் கரூர் நைட்டாக ஓடுறீங்க, எதுக்காக ஓடுனீங்க? ஏன்னா அரசியல். இதில் வந்து அரசியல், அதாவது பிணத்தை வைத்து அரசியல் செய்வதில் திமுக வெஞ்ச ஆளே கிடையாது. அதனால் உடனடியாக ஓடுறீங்க. இந்த 5 பேரை வந்து நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து இழந்ததுனால, அதாவது உங்கள் ஆட்சின்னு கூட சொல்லக்கூடாது, உங்களோட நிகழ்ச்சியில் வந்து இறந்ததுனால நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அந்த 5 பேர் குடும்பம் என்ன செய்துன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இந்த பள்ளிப்பாளையம், குமாரப்பாளையம் அந்த பகுதிகளெலாம் கிட்னி திருட்டால் ஆயிரக்கணக்கானவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக வந்து சமீபத்தில் கூட வந்து ஜூனியர் இதழில் வந்து செய்தி வெளியாயிருக்கு. நீங்கள் ஒத்தரையாவது போய் பார்த்துருப்பீங்களா? அது சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனையில் தான் வந்து இந்த கிட்னி திருட்டு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி திருச்சி சிதார் மருத்துவமனையில் இந்த ஆப்ரேஷன் கிட்னி திருட்டு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஒரு சர்வசாதாரணமாக அந்த 2 மருத்துவமனைகளிலையும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு மட்டும் வந்து தடை விதிச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த கேஸை இழுத்து மூடுறீங்களே, நீங்கள்லாம் வந்து மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களா? கொஞ்சமாவது நீங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? அந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆரே போடலை. எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு இது வரைக்கும் எஃப்ஐஆரே போடாமல் அந்த பாதிக்கப்பட்ட ஏழை மக்களோட சாபம் வந்து உங்களை சும்மா விடுமா? நீட் தேர்வில் அனிதான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து தன்னுடைய இன்னுயிரை வந்து மாய்த்து கொண்டது. அதை வச்சு நீங்கள் என்னென்ன அரசியல் பண்ணீங்க? எவ்வளோ வந்து, அதாவது இன்னமும் அரசியல் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க? 4.5 வருஷம் கழித்து எங்களால் வந்து நீட் விலக்கு சாத்தியமில்லை, நாங்கள் வந்து கொடுத்தது வந்து பொய் வாக்குறுதி தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒப்புத்துக்கிறீங்க. இந்த 4.5 ஆண்டு காலங்களில் வந்து இறந்து போன உயிர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அவர்கள் வீட்டில் போய் பார்த்தீங்களா? அனிதா வீட்டுக்கு வந்து எல்லாம் போனீங்கல்ல. இப்போ இந்த 4.5 ஆண்டுகளில் இறந்து போனவர்கள் வீட்டுக்கு ஒத்தராக போயிருப்பீங்களா? அது வரைக்கும் போய் ஆறுதல் சொல்லியிருப்பீங்களா? அடுத்ததாக கூட்டணி பற்றி முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காரு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி பற்றி, பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? பொது காரணம் இருக்கா? மக்கள் நலன் அடிப்படையில் ஏதாவது இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா? ஏதாவது கோரிக்கை முன்வைத்து இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டதா? இப்படிலாம் வந்து லைனாக வந்து கேள்விலாம் கேட்டு போகிறாரு. நான் இதே கேள்வி என்ன பண்ணுறேன், உங்களை பார்த்து கேட்குறேன். இப்போ நீங்கள் இண்டி கூட்டணின்னு வச்சிங்கல்ல ஒன்று, நிதிஷ்குமார் வந்து அவர் தான் வந்து இதுக்கு ஆரம்பித்து வச்சவர். அவரே வந்து என்டிஏ வந்துட்டார். நீங்கள் இந்த இண்டி கூட்டணியில் ஒத்த கருத்துடைய கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு 2 கட்சி இல்லை 3 கட்சி காமிங்க பார்ப்போம். திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குது, அந்த கெஜ்ரிவால் வந்து ஒரு பக்கம் இருக்கிறாரு. இருக்கிற கட்சி 9 கட்சினா 9 நவகிரகம் மாதிரி வந்து ஒன்றை பார்க்க ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்திருக்கும் போது நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பார்த்து கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது நீங்கள் முதலமைச்சருக்கு மேலே வந்து உங்களுக்கு கேட்கக்கூடாது. நான் திருப்பி இதே கேள்வி கேட்குறேன். இண்டி கூட்டணியை நீங்கள் ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கிறதா? இண்டி கூட்டணியை நீங்கள் ஆதரிப்பதற்கு ஏதாவது பொது காரணம் இருக்கிறதா? இண்டி கூட்டணியை நீங்கள் ஆதரிப்பதற்கு மக்கள் நலன் அடிப்படையில் ஏதாவது காரணம் இருக்கிறதா? இண்டி கூட்டணியை திமுக ஆதரிப்பதற்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது வகுத்துள்ளீர்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து எந்த அடிப்படையில் அமைந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் பதில் சொல்கிறோம். இதுக்கு தெம்பும் திராணி இருந்தால் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உண்மையான அக்கறையும் கொண்ட யாரும் பாஜகவோடு கூட்டணி போக மாட்டார்கள் அப்படின்றது திருவாளர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டு. இது கொஞ்சம் நம்ம வந்து பின்னோக்கி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்றது தெளிவாக நமக்கு புரியும். 1999 2004 வரை வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கம் வகித்தது திமுகவா இல்லை வேற ஏதாவது திமுக போன்ற ஒரு மாயை உள்ள ஒரு கட்சியா? 3 பேர் வந்து அமைச்சராக இருந்தீர்கள். யார்? டி.ஆர். பாலு, திரு முரசொலி மாறன், திரு ஆர். ராசா, 3 பேர் அமைச்சராக இருந்தீங்க. அப்போ எப்படி பாஜக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இணக்கமான கூட்டணியாக இருந்தது? சரி, அதை விட்டுருவோம். இப்போ உங்கள் ஆட்சியில் வாங்க, நான் பழசு ரொம்பலாம் கிண்டலை, உங்கள் ஆட்சியில் வாங்க. மறைந்த முதலமைச்சர் திரு மு. கருணாநிதியோட உருவச்சிலை திறப்பு யாரை வச்சு திறந்தீங்க? திரு வெங்கையா நாயுடு. வெங்கையா நாயுடு யார்? அவர் நான் திகாரர், அவர் ஆர்எஸ்எஸ்காரர் இல்லையா? அவர் பிஜேபிக்காரர் இல்லையா? ஏன் அவர் வச்சு திறந்தீங்க? நீங்கள் வந்து யோகிய ஸ்தலா தான் என்ன பண்ணியிருக்கணும்? சோனியா காந்தியோ இல்லை ராகுல் காந்தியோ கூட்டு வந்திருக்க வேண்டியது தானே? ஏன் திறக்கலை? அதுக்கப்புறம் நாணய வெளியீட்டு விழா, கருணாநிதி உருவம் குறித்த நாணய வெளியீட்டு விழா, அதை யாரை வச்சு பண்ணுறீங்க? மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங். ஏன் அதுக்கு வேற யாரும் வந்து வெளியுறவுத்துக்கு யாரும் ஆளே இல்லையா உங்களுக்கு? உங்கள் கூட்டணி கட்சியில் வந்து ஆளே கிடையாதா? இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம், எல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. எலெக்ஷன் அப்போ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி தப்பு, பிஜேபி அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கூவுவீங்க, உங்கள் கொத்தடிமைகள் ஒரு பக்கம் கூவுவாங்க. இதை மக்கள் நம்புவாங்க. முதலமைச்சர் தயவு செய்து இது இப்படிலாம் வந்து தப்பான கணக்கு போடாதீங்க. ஆர்எஸ்எஸ் பற்றி அவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் நீங்கள் முன்வைக்கிறீங்கள. உங்கள் அப்பா வந்து முரசொலிலாம் எழுதினார், ஆர்எஸ்எஸ் வந்து ஒன்றும் தப்பான இயக்கம் கிடையாது, அது வந்து சமூக அக்கறை கொண்ட இயக்கம், அது வந்து மக்கள் மத்தியில் தவறான புரிதல் இருக்குது, அதை வந்து உடன்பிறப்புகள்லாம் வந்து கொண்டு போய் இந்த இயக்கம் சரியான இயக்கம் தான் சொல்லிட்டு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு எழுதினாரா இல்லையா? குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக என்னாச்சு? உங்கள் அப்பா வந்து குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக கேள்வி கேட்கும்போது அது வந்து அந்த மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதில் நாங்கள் வந்து கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு சொன்னாரா? நாடாளுமன்றத்தில் வந்து நீங்கள் ஆதரித்து பேசுனீங்களா? அது தொடர்பான பேரணியில் வந்து திமுக பங்கேற்றதா இல்லையா? இப்படிலாம் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கூட வந்து கொஞ்சம் குழாவுவீங்க, ஆனால் வந்து வெளியே வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி விமர்சனம் பண்ணுவீங்க. இதை வந்து மக்கள் நம்பணும். பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கார். இது தொடர்பாக நான் வந்து பாஜகவோட மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயண் திருப்பதி தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சொன்னார், முதலமைச்சர் ஏன் வந்து இப்படி பேசுகிறான்னு தெரியல, அது வந்து காங்கிரஸ் வந்து இப்போ கூட்டணியில் இருக்குது, அப்படி இருக்கும்போது ஏதாவது எஃப்ஐஆர் இருந்தால் காமிக்க சொல்லுங்கள். ரெண்டாவது, ஸ்தாபன காங்கிரஸ் வந்து இப்போ பெருத்தலைவர் காமராஜர் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் நடத்தும் போது அவர் வந்து ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சிருந்தார். இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து முன் வச்சு அதுக்கு எனக்கு பதில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன பதில் சொல்ல போகிறீங்க முதலமைச்சரே? தவறு செய்தவர்கள் தப்பிப்பதற்காக அடைக்கலமாகும் வாஷிங் மிஷின் தான் பாஜக அப்படின்னு சொல்லிட்டும் முதலமைச்சர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அந்த வாஷிங் மிஷினில் வந்து நம்ம புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வந்து அந்த வாஷிங் மிஷினில் போட்டாங்களாம். அவர் வாஷிங் மிஷினில் போட்டு அவர் வந்து கூட்டணிக்கு ஆள் பிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட்டை வந்து பாஜக கொடுத்துருக்கான். என்னங்க நீங்கள் எழுதி கொடுத்தா எதாவது படிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து உங்கள் கிட்ட இருக்கிற கட்சிகள் இருக்குல்ல, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் கட்சிகள்லாம் நீங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டு பாருங்களேன், எல்லாம் அப்படியே வந்து பறந்து ஓடுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சீட்டு பேரம் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதாவது இந்த ரப்பர் பேண்டை போட்டு இழுத்து புடிச்சு நீங்கள் மாதிரி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏதோ கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செஞ்சு அதெல்லாம் வந்து இப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்கள் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி விட்டீங்கன்னு சொன்னால் ரப்பர் பேண்டை அறுந்துடும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் அடுத்த கட்சியை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருக்குது, நம்ம முதுகில் வந்து அழுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணுமா இல்லையா? கரூரில் வந்து 41 பேர் வந்து நெரிசலில் சிக்கி மரணிக்கிறாங்க நடிகர் விஜயோட பரப்புரையின் போது. அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரசியலாக்குறீங்க? அதுதான் திருப்பி எங்கள் பொதுச் செயலாளர் வந்து மறுநாள் காலை வந்து போய் பார்த்துட்டு இது வந்து இந்த சம்பவம் வந்து பெரும் துயரம், இதை வந்து அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க, இதை வந்து அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக அழகாக சொல்லிட்டு போனார். இன்றைக்கி வந்து தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. இந்த சம்பவம் தொடர்பாக வந்து தமிழக அரசு வந்து ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சிருக்காங்க விசாரணைக்கு, அதனால் வந்து இதை பற்றி நான் அதிகமாக பேச முடியாது அப்படின்றாரு. அவர் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு பவித்திரமான தலைவர் அவர். ஆனால் நீங்களும் உங்கள் கட்சி என்ன பண்ணுறீங்க,
அந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு வந்து என்ன கொடுக்கணும் ரிப்போர்ட்டுன்றதை முதற்கொண்டு நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ணுறீங்க. செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு அவர் வந்து நாங்கள் எங்கள் பக்கம் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதிகாரிகளை வைத்து, அதிகாரிகள் வந்து மாவட்ட செயலாளர்களா இல்லை உங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்களா, அவர்களை வைத்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க. அதில் வந்து எங்கள் தரப்பில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, பூரா வந்து அவங்க மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இதை வந்து செய்ய வேண்டியது யார்? அமைச்சர் பெருமக்கள் செய்யணும். அவங்க தானே வந்து இல்லை வந்து மாவட்ட செயலாளர்கள் செய்யணும். மாவட்ட செயலாளர்னா எல்லாத்தையுமே எடுத்து எங்கள் பக்கம் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. நீங்கள் அதாவது இந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்கணுன்றதை நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்க. அப்புறம் எதுக்காக கண்துடைப்புக்காக வந்து ஒரு குழு போட்டு யாரை ஏமாத்துறது? அதுவும் எப்படி போடுறீங்க? இந்த சம்பவம் நடந்து உடனடியாக வந்து குழு போடுறீங்க, உடனடியாக வந்து இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறீங்க. மறுநாள் காலில் வந்து புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கரூர் போராடினோடனே நைட்டாக கிளம்பி கரூர் போகிறீங்க. உங்கள் புதல்வர் வந்து அங்கேருந்து துபாயிலேருந்து, சவுதியிலேருந்தோ துபாயிலேருந்தோ வராரு, உங்கள் தலையை காமிக்கிறாரு, உடனடியாக கிளம்பி ஓடுறாரு. என்னங்க, அதாவது பிணத்தில் வந்து அரசியல் பண்ணலாங்க, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மக்கள் வந்து பார்த்து தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து 2026 வந்து உரிய பதிலடி கொடுக்க தான் போகிறாங்க. நீங்கள் வந்து பாஜகவை கண்டோ அதிமுக கொண்டு இன்னும் அழகு இருக்க வேண்டியது தான். உங்களால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அடுத்த ஆட்சி வந்து எடப்பாடியார் தலைமையில் தான் அமைய போகுது.